வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவை முழுக்க கிரீமு, கெமிக்கல், இன்ஜெக்ஷன், ஃபேஷியல் எதுவுமே இல்லாமல் உள்ளிருந்து சருமத்தை வெள்ளையாக்க பளபளப்பாக மாற்றக்கூடிய 10 சக்தி வாய்ந்த உணவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு தழும்பு, முகம் டல்லாக இருக்கிறது, சன் டேன், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் டோன் ஸ்கின், இது எல்லாத்துக்குமே வயசு காரணம் இல்லைங்க. உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் குறைவு தான் காரணம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா வயதினர்களுக்குமே ரொம்ப பாதுகாப்பான உணவுகள் தான். ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்? இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய, ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய மேஜிக் இல்லைங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் இல்லைன்னா 45 நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும், நல்லா கலராக ஆரம்பிக்கும், ஒரு ஃபேர் டோன் உங்களுடைய ஸ்கின்னுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டாப் 10 ஸ்கின் ஒயிட்டனிங் க்ளோயிங் ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் தான் பார்க்க போகிறோம். இது விட்டமின் சியோடைய கிங். இது கொலாஜனை பூஸ்ட் பண்ணக்கூடியது, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது. இதை எப்படி சாப்பிடணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடணும். இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடரை சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிடணும். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய ஸ்கின் ஒயிட்டனிங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஏஜிங் தடுக்கப்படும், முதுமை தடுக்கப்படும், நேச்சுரலாகவே பிங்க் க்ளோயிங் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க கேரட். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஸ்கின்னுக்கு கலர் அதிகமாகும். அதே மாதிரி சன் டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேரட் உதவி பண்ணுது. எப்படி சாப்பிடணும்னா, தினமும் ஒரு கேரட்டை நீங்கள் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா ஜூஸை சுகர் போடாமல் வெறும் ஜூஸை நீங்கள் குடிக்கணும். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, டேன் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும், ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்க ஆரம்பிக்கிறோம், யூத்ஃபுல்லான லுக் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடியது வெள்ளரிக்காய் தான். அதாங்க குக்கும்பர். இது உங்களுடைய பாடியை நல்லா கூலிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் இந்த வெள்ளரிக்காயில் இருக்குது. ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு, கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள், முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, பருக்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய முகத்தில் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அடுத்து நாலாவது உணவு தக்காளி தாங்க. தக்காளியில் லைக்கோபென் அதிக அளவில் இருக்குது. இது நேச்சுரலாகவே உங்களுடைய சன் ஸ்க்ரீனாக இது பயன்படுது. இது மார்னிங்கில் இல்லைன்னா லஞ்ச் டைமில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைக்கும்னா, நல்ல ஃபேரான ஸ்கின் டோன் கிடைக்கும், பிக்மெண்டேஷன் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும், சன் டேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி பயன்படுது. ஸோ தக்காளி எப்பொழுதுமே நம்மளுடைய சமையலறையில் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஐந்தாவது உணவு பால் மற்றும் தயிர் தாங்க. இதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னை ஒயிட்டாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. இதில் கால்சியம், ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. நைட்டில் வார்ம் மில்க் குடித்தாலும், காலையில் கர்ட் எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நல்ல ஒரு பிரைட் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஸ்கின் நல்ல சாஃப்டாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முகச்சுருக்கங்கள் எல்லாமே டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த 2 உணவுகள் பயன்படுது. அடுத்து ஆறாவது உணவு என்னென்னா ஆல்மண்ட், அது பாதாம் பருப்பு தாங்க. இதில் விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது. ஸோ விட்டமின் இயோடைய பவர் ஹவுஸ் என்னென்னா பாதாம் பருப்பு தான். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 5 பாதாம் எடுத்து நைட் நேரத்தில் ஊற வச்சுட்டு காலையில் அதனுடைய தோலை உரிச்சிட்டு 5 பாதாம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் எல்லாமே க்யூர் ஆயிரும், ஃபைன் லைன் ரெடியூஸ் ஆயிரும். உங்களுடைய ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா பலபலன்னு இருக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து 7வது உணவு என்னன்னா ஆரஞ்சு பழந்தாங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு, அடுத்து சாத்துக்குடி, அந்த நார்த்தம்பழம், லெமன் இது எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட் தான். ஸோ இது எல்லாமே விட்டமின் சி அதிகமாக கொண்டது. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்க பொருட்களை சாப்பிடும்பொழுது உங்களுடைய ஸ்கின் பளபளன்னு ஆக ஆரம்பிக்கிறோம். இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டீடாக்ஸ் ஃபுட்டாகவும் இது இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முழு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் ஜூஸாக நைட் டைமில் எடுக்கக்கூடாது. பகல் நேரத்தில் நீங்கள் ஜூஸாக எடுத்தாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி. ஆனால் ஜூஸாக எடுக்கிறத விட அப்படியே சாப்பிட்டா தான் பல விதமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னா ஃபேர்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வெண்மையான முகத்தை நீங்கள் பெறதுக்கு நீங்கள் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் முகங்களுக்கு கொலாஜன் உற்பத்தி அதிகமாகிரும். ஸோ உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகம் நல்ல வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அவகேடோ தாங்க. இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதாவது நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நல்ல கொழுப்புகள் என்ன பண்ணுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு பயன்படுது. உங்களுடைய ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அவகேடோ உதவி பண்ணுது. 2 to 3 times per week நீங்கள் அவகேடோவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னா கிளாஸ் ஸ்கின் லுக் கிடைக்க ஆரம்பிக்கும். டீப் க்ளோயிங் கிடைக்கும். நல்ல உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஈரப்பதம் மாய்ஸ்சரிங் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது உணவு என்னென்னா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் தாங்க. அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெஜிடபிள்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல கொலாஜன் உற்பத்தியை கொடுக்கும். அதாவது க்ரீனி வெஜிடபிள்ஸ்னால் என்னென்னா கீரை வகைகள், எல்லா கீரைகளுமே பச்சை கலரில் இருக்குமா, கீரை வகைகள், முருங்கைக்காய், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி எல்லா காய்களுமே உங்களுடைய ரத்தத்தை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். ஸோ கீரை வகைகளை மதியான வேளையில் ஒரு வேளையாவது எடுத்துக்கோங்க. நல்லா குக் பண்ண கீரைகளை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா நல்லா கிளியரான உங்களுக்கு ஸ்கின் கிடைக்கும். உங்களுடைய ஸ்கின் நல்லா ஃபேர் ஆகும். முக்கியமாக பிம்பிளே இருக்காது. உங்கள் முகங்களில் கரும்புள்ளிகளும் பருக்களும் வராமல் இருக்கணும்னா இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும். அடுத்து 10வது உணவு என்னென்னா சியா விதைகள் மற்றும் ஆளி விதைகள் தான். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது உங்கள் முகங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான கொலாஜனை உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கு இந்த ஒரு விதைகள் பயன்படுது. அதே மாதிரி உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதைகளை நம்ம எப்படி சாப்பிடணும்னா ஊற வச்சு தான் சாப்பிடணும். 1 டேபிள் ஸ்பூன் தான் சாப்பிடணும். அதிக அளவு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ 1 டேபிள் ஸ்பூனை நீங்கள் காலையில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு அது ஊறினதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நைட் டைம் ஊற வச்சுட்டு காலையிலையும் குடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு முதுமை தாமதமாக்கப்படும். நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்கின்னில் ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்காம ஆரம்பிக்கும். உங்களுடைய ஸ்கின்னே நல்லா ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை எடுத்துக்கிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் சுகரோ இல்லை ஃப்ரைடு ஃபுட்டோ, பேக்கரி ஐட்டம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கணும். இது எல்லாமே ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடிய உணவுகள். இது கூட சில போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்குங்க. அதாவது 7லேருந்து 8 மணி நேரம் தூக்குங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி வாக்கிங் இல்லைனா யோகா செய்யுங்க. உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ இதனால் உங்களுடைய ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் நல்லா பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸ்கின்னுக்கு மன அழுத்தத்துக்கும் என்ன பிரச்சனை, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அது மனம் அழுத்தம் இருந்தாலும் நம்மளுடைய முகம் ரொம்ப டல்லாகி ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் யோகா வாக்கிங்லாம் பண்ண சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுடைய மைண்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு ஃபேர்னஸ் ஸ்கின்னுங்கிறது க்ரீமில் கிடைக்கிற ஒரு விஷயமே இல்லை. இது நம்மளுடைய சமையல் அறையில் கிடைக்கிற ஒரு பொருள் தாங்க. இது 10 உணவுகளையும் நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே உங்களுடைய முகம், உங்களுடைய பாடி, உங்களுடைய கான்ஃபிடென்ட் 3மே க்ளோவாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.